ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் ஏழுமலையான். அவரது சகோதரி திருப்பதியில் கங்கை அம்மன், தாத்தைய குண்டா கங்கம்மா, இதுதான் அவங்களோட பேர். அந்த அம்மனுக்கான தனி சன்னதி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மலையிலிருந்து பெருமாள் தனது சகோதரிக்காக சித்திரை மாதத்தின் கடைசி நாளிலிருந்து 7 நாள் கொண்டாடப்படும் அந்த திருவிழாவில் சீர்வரிசைகள், மஞ்சள், குங்குமம், பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் என பல வகையான சமர்ப்பணைகளை அனுப்பி வைப்பார். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த அம்மனின் தரிசனம் இந்த வருடம் எலெக்ஷனை முன்னிட்டு 13ஆம் தேதி இருந்ததால் வைகாசி மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 14/5/2024 22/5/2024 வரை தாத்தைய குண்ட கங்கம்மா தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் இந்த 7 நாட்கள் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருப்பதியில் ஒரு காலத்தில் பாளையக்காரர்கள் ஆட்சியில் இருந்தபோது பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த கொடுமைப்பட்ட பெண்கள் அனைவரும் அம்மனிடத்தில் வேண்டிக் கொண்டு எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று முறையிட்டதன் பேரில் அம்பாள் திருப்பதிக்கு கொஞ்ச தூரத்தில் இருக்கக்கூடிய அவிலாலா என்ற கிராமத்தில் ஆதிபராசக்தியாக அவதாரம் செய்கிறாள். மக்களின் இன்னல்களை போக்குவதற்கு அங்கு சர்வாதிகாரியாக இருந்த பாளையக்காரன், அவன்தான் ஊர் தலைவன், அவனால் தான் இந்த கொடுமைகள். அவனை அழிப்பதற்காக சித்திரை மாதத்தின் இறுதியில் கிளம்புகின்றாள். வரும்போது ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடமாக 7 நாட்கள் துரத்தி வந்து 7வது நாள் இந்த தாத்தைய குண்டா என்ற இடத்தில் சம்ஹாரம் செய்கிறாள். அதனால் பெண்கள் அனைவரும் துன்பத்திலிருந்து விடுபட்டு இங்கேயே அந்த அம்மனை அருள்பாலிக்க வேண்டியதன் பேரில் கங்கை அம்மனாக திருப்பதியில் பெருமாளின் சகோதரியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை மாத இறுதியில் நடைபெறும் ஒரு வார திருவிழாவில் இந்த வருடம் இந்த 7 நாட்கள் 22ஆம் தேதி நிறைவு பெறும். லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். இங்கே வித்தியாசமான இந்த அம்மனிடத்தில் பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அம்மன் எப்படி 7 வேஷங்கள் போட்டு அந்த அரக்கனை சம்ஹாரம் பண்ணாலோ அதே மாதிரி பைராகின்னு முதல் நாள் நாமக்கட்டியினால் ஒரு வேஷம், 2வது நாள் பண்டா சிவப்பு கலரில் வண்ணப்பொடியை உடம்பெல்லாம் பூசின்னு ஒரு வேஷம், 3வது நாள் அடுப்பு கறியெல்லாம் பூசிட்டு தோட்டி வேஷம், 4வது நாள் சந்தன பொடியோட அந்த ஒரு வேஷம். இந்த பானையை சுமந்துன்னு சுற்றி போட்டுட்டு அதை உடச்சி திருஷ்டி கழிக்கிறதாகவும் ஒரு வேண்டுதல். இந்த வேடம் தாங்கும்போது மண்பாண்டத்தை சுமந்து வர ஒரு வேடம், கண்ணப்பா குண்டா மோசே அப்படின்னு அதுக்கு பேர். மாதங்கின்னு ஒரு பெண் வேடம், தலை தெரியாத வண்ணம் மல்லிகை பூவை சுற்றிட்டு வர்றது. அடுத்த நாள் சப்பர அலான்ற அலங்காரம், சப்பரத்தை சுமந்துன்னு வருது. இப்படி வித்தியாசமான 7 நாள் 7 வேஷத்தோடு தங்களோட பிரார்த்தனையை இப்போ வச்சுருக்க அந்த மண் சட்டி. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேருந்தும் வரலாம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வரலாம். 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 10 நிமிஷத்தில் நடந்து வரக்கூடிய தூரம். போன வருஷம் 1/5/2023 5/5/2023 வரைக்கும் யந்திர விக்கிரக கலசம் ஸ்திர பிரார்த்தனை பிரதிஷ்டை எல்லாமே நடந்திருக்கு. காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் எழுந்தருளியிருந்திருக்கார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நிர்வாகத்துக்கு கீழே வர இந்த திருக்கோயிலில் இந்த வருஷம் இந்த விழாவை நேரம் 2 நாள் இருக்குது. தொடர்ந்து இந்த பிரார்த்தனை உப்பு மிளகு சேர்க்கறது, கற்பூரம் ஏற்றி மண்பானையை சுமந்துன்னு வேப்பிலை கட்டி இந்த வேஷங்கள் போட்டு நாளைக்கு இன்னொரு விசேஷமாகவும் லட்சக்கணக்கான மக்களும் திரண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு. எனவே அனைவரும் இந்த அம்மனை வேண்டிக் கொண்டு அந்த ஆதிபராசக்தியை உச்சரித்து வருகிறார்கள். ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி ஆதிசக்தி ஆதிபராசக்தி என்ற மந்திரம் செய்து கொண்டே இந்த மண்பானையும் வேப்பலையும் சுமந்து ஊரே திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய அந்த அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக பிரார்த்திக்கின்றோம். தவறாமல் அனைவரும் சந்தர்ப்பம் வாய்க்கும் வகையில் பெருமாள் தரிசிக்கும் போது இந்த அம்மனையும் தரிசித்து அருள் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம்.
தேவஸ்தானத்தின் டெலிஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விழா காலங்களில் இருந்தாலும் அவசர தொடர்புக்குனாலும் வேண்டுதல் நிறைவேற்றவும் பக்தர்கள் இந்த தொலைபேசி எண்ணை உபயோகப்படுத்திக்கலாம். அனைவருக்காகவும் பிரார்த்தனை. ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. ஓம்.